பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். எதையும் செய்து முடிக்க ஐயா முயற்சியில் வாரா உறுதிகள் உளவோன்னு நமக்கு படிச்சிருக்கோம். முயற்சி திருவனையாக்கும், முயற்சி இன்மை புகுத்து விடுமோ. ஆனால் முயற்சியெல்லாம் எடுக்கலாம், முயல்றீங்க. ஆனால் வாலிப பிராயத்தில் ஒரு சின்ன சறுக்கல்னால எத்தனை பேர் செய்து முடிக்க முடியாமல் போனவர்கள். ஆனால் ஒன்றுமே தெரியாதவங்க செய்து முடித்தவங்களும் உண்டு. எனக்கு அன்பானவர்களே, ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது, எந்த கல்வியும் இருந்திருக்காது. நோவாவை பாருங்கள், விசுவாசத்தினால காணாத ஒன்றை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு எல்லாரும் அழிஞ்சு போகும்போது காக்கிறதுக்கு ஒரு பேழையை கட்டிவிட்டான். எத்தனை பேர் இடையில கேலி பண்ணியிருப்பாங்க, இவன் என்னமோ பேழை கட்ட போகிறானா, மழை வரப்போதான், இவர் அதுக்குள்ளே இருந்துக்கு வர, நாமெல்லாம் அழிஞ்சு வருமா, பைத்தியக்கார நோவா. எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க. எனக்கு அன்பார்களே, ஒரு காரியத்தை முடிக்கும்போது நாம் அந்த முயற்சியில் விட்டு விட்டுறக்கூடாது. இடையில எத்தனையோ சறுக்குதல் வரும். ஆனால் ஒன்றுக்கு உதவாதவர்கள் கூட இன்னைக்கு எத்தனை மேன்மேல. அன்றைக்கு ஒரு சாட்சியை கேட்டேன். ஒருவர் சாதாரணமாக ஒரு வேலை இல்லாமல் இருந்தவர் ஒரு சமயத்தில் போய் ஒரு போதகர் இடத்துல போனால், அவர் ஒரு ஆர்ஃபனேஜ் வச்சுருந்தார். அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுங்கன்னார். அவர் சொன்னார், அப்பா இப்போ தான் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இருந்த சமையல்காரன் யாரோ சொந்தக்காரில் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி லீவ் போட்டு போயிட்டான் 4 நாள். 20 பிள்ளைகளை வச்சுருக்கேன், எனக்கு சமைக்க தெரியாது. என் ஒய்ஃபும் அவன் வெளியே போயிருக்கா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா, நான் ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவள் வர்ற பணத்தை தான் ஏன் ஊழியமே நடக்குது. ஏன்னா ஒருத்தர் வேலைக்கு போய் தான் மற்ற காரியம் செய்ய முடியும். ஏன்னா எல்லா காரியத்துக்கும் ஒழித்து கொடுன்னு கேட்க முடியாது. 20 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், வா நீ சமையல் பண்ண தெரியுமா அப்படின்னார். தெரியும்னா உடனே சரி, நல்லா சமையல் பண்ணணும், சுத்தமாக பண்ணணும், ஏன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கறது சின்ன பிள்ளைய, அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லி ஒரு 3 படி அரிசியை கொடுத்தார். முதல்ல போய் சுத்தமாக கழுவிட்டு வாந்தான்னு சொன்னார். அவன் போய் பைப்புக்கிட்ட போனான், கழுவுனான் 1.5 மணி நேரம் கழுவுனான். இவர் எந்திரிச்சு போய் கொஞ்ச நேரம் கழித்து, என்னடா போனவனுக்கான அரிசியோடு போயிட்டானான்னு பார்த்தார். அப்போ கழுவிக்கிட்டு தான் இருந்தான். என்னன்னு கேட்டால், அவன் நல்ல சர்ப்பு பொடியை தூக்கி போட்டு கடைசி அரிசியை சுத்தமாக கழுவினான். என்னப்பான்னு கேட்டால், நீங்கள் தானே சொன்னீங்க சுத்தமாக கழுவணுன்னு, அதான் கழுவிக்கிட்டுங்க. இவனை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மாங்காய் மடையம்பிங்க. ஏன்னா அரிசி யாராவது சோப் போட்டு கழுவானா, சர்ப்போட்டு கழுவானா? ஆனால் இப்படிப்பட்டவன் அங்கே அன்னைக்கு சமையல் பண்ணிவிட்டு அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை அங்கே ஒரு உபவாச ஜெபம் நடந்ததான். இந்த சாட்சியை கேட்டவுடனே என்னையே பரவசப்படுத்துச்சு. உபவாச கூட்டம் நடந்துச்சு. அப்போ கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஜெபம் முடிஞ்ச உடனே சிலருக்கு ஜெபம் பண்ணாங்க, சிலர் வியாதியோடு வந்தாங்க, சிலர் பிசாசு பிடிச்ச தொந்தரவோடு வந்தாங்க, சிலர் செய்வினை கட்டோடு வந்திருந்தாங்க, சிலர் பலவிதமான பிரச்சனைகளோடு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் இயேசுவின் நாமத்தில் சொன்ன உடனே சுகமாச்சு, பிசாசு போச்சு. இதை கேட்டவன், என்னடா இதுவரைக்கும் நமக்கு தெரியாத மந்திரமாக இருக்குது, வர்றவங்களுக்கெல்லாம் இதே தான் சொல்கிறாரு, இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில்ன்னு சொல்கிறாரே, என்ன அப்படி நடக்குது? கவனிச்சுக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் பார்த்தான், ஏன் இதை நம்மளும் சொல்லி பார்த்தா அப்படின்னு ஆசை வந்துச்சு. இவங்க பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இருந்துச்சு. அங்கே போய் வியாதியோடு இருக்க கூட சொல்லி பார்ப்போமே அப்படின்னு ஆர்வத்தோடு போனால், ஒருத்தருக்கு டிபி ஆஸ்பத்திரி 4 டீப் மாட்டிடுச்சு. வாயில் ஒன்று, மூக்கில் ஒன்று, யூரின் போகிறக்கு ஒன்று, இப்படி 4-5 டீப் மாட்டிடுச்சு. அவன் எந்திரிக்க முடியாமல் கிடந்தான். அங்கே யாரையும் காணோம். இவன் போனான், இயேசுவின் நாமத்தில் எல்லா டீப்பையும் எடுத்து போட்டு நீ எழுந்து நடக்கும்படி உதவி செய்யணும். அவன் எந்திரிச்சு ஓடிய போயிட்டான். இப்போ அவனை பார்த்தாங்க, சமையலுக்கு லாயக்கு இல்லை, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறதுக்கு இதுதான் பாத்திரம்னு சொல்லி அவர் இன்றைக்கு 3 சபையை வைத்திருக்கிறார் என்று சொன்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு.
50 பேரை வச்சுருந்தா பிஷப்புன்னு போட்டுருவோம். ஆனால் 3 ஆலயத்தை வைத்திருக்கிறார். எந்த கல்வியும் கிடையாது, எந்த ஒரு பெரிய பட்டமும் கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் எதையும் செய்து முடிக்கலாம். ஆனால் நமக்குள்ளே என்ன வேணும்? திட மனதாக இருக்கணும். எல்லாரும் உங்கள் வேதாகமத்தை 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை கையில் எடுத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிற வரைக்கும் சேர்ந்து பாடுமா? பாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே, பாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பாராமினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே. பெற்ற பிதா போலே குற்றம் எண்ணாதே, பெற்ற பிதா போலே குற்றம் எண்ணாதே, பிள்ளையாயினும் அவர் தள்ளி விடாதே, பிள்ளையாயினும் அவர் தள்ளி விடாதே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே. தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், தேகம் மோகம் மிஞ்சி வேகம் கொண்டாலும், திடமனதாயிரு தடம்பூரியாதே, திடமனதாயிரு தடம்பூரியாதே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே. அலகை சகித்து மீது பலை வீசினாலும், அலகை சகித்து மீது பலை வீசினாலும், அஞ்சாதே இயேசு பாதம் தஞ்சம் விடாதே, அஞ்சாதே தஞ்சம் விடாதே, உலகம் ஏதுத்துனக்கு அலைவு செய்தாலும், உலகம் ஏதுத்துனக்கு அலைவு செய்தாலும், உறுதி விட்டயராதே நெறித வேதாதே, உறுதி விட்டயராதே நெறித வேதாதே, பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே, பல்ல கீருத்துனக்கு நல்ல தாரகமே. எல்லாம் எடுத்துடுவீங்க. வாசிக்க சொல்லட்டுமா? 1 நாளாகமம் 28:9-10 வசனங்கள். என் குமாரனாகிய சாலமோனே, என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. முதல்ல நாம யார் அறியணும்? அவரை அறிகிறார். ஆமா, என்ன கர்த்தரை பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. அதனாலதான் ஏன்னா நாம நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்திருப்போமானால் அவர் பரிசுத்த. 1 பேதுரு 1:14-15 வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. முதல்ல இங்க எழுதணும். அதனாலதான் சாலமோன் சொல்றான், எப்பா உன் தேவன் யாருங்கிறத முதல்ல அறிஞ்சுக்கப்பா. வாசிங்க 9ஆம் வசனத்தை திரும்ப. என் குமாரனாகிய சாலமோனே,
நீ உன் பிதாவின் தேவனை அறிய வேண்டும். ஏன்னா யார் கர்த்தருடைய கூடாரத்தில் நிற்க முடியும், அதை நீ அறியணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 15ஆம் சங்கீதத்திலே, யாருமுடைய கூடாரத்திலே தங்குவார், யாருமுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுவார். அதுக்கு ஒரு சில குவாலிஃபிகேஷனை கொடுக்கிறான். உத்தமனாய் நடக்கணும், நீதியை நடப்பிக்கணும், மனதார சத்தியத்தை பேசணும். அது மட்டுமல்ல, அவன் தன் நாவினால் புறங்கூறக்கூடாது, தன் தோழனுக்கு தீங்கு செய்யக்கூடாது, தான் பணத்தை வட்டி கொடுக்கூடாது, ஆணையிட்டதுல தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது நிற்க வேண்டும். உன் தேவனை முதல்ல அறிஞ்சிருக்கிறியா? நாம பாடுவோம், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். முதலாவது நாம் அறியணும். அதனால தான் இங்க சொல்றாரு, முதல்ல என்ன செய்யணும்? என் குமாரனாகிய சாலமோனே, வாசிங்க. நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து. யாருடைய தேவன? தகப்பனுடைய தேவன். ஆண்டவர் சொல்றார்ல, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் உன் பிதாக்களின் தேவன். முதல்ல உன் பிதாக்களுடைய தேவன் யாருங்கிறத அறியணும். அதனால தான் சொல்றாரு, எப்பா என் குமாரனே, எப்பா சாலமோனே, முதல்ல நீ ஞானத்தை பிடிச்சிக்கோ. அது மட்டும் இல்லை, பலம் கொண்டு திடமனதாயிரு, காரியத்தை நடத்து. அது மட்டும் இல்லை, உன் தேவன் யார், உன்னுடைய தகப்பனுடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள். அது மட்டுமல்ல, வாசிங்க, அவரை உத்தம இருதயத்தோடும், அது மட்டுமல்ல, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. சோர்ந்து போய் இருக்கக்கூடாது, உத்தம இருதயத்தோடு. ஏன்னா உத்தமனுக்கு கர்த்தர் நித்தமும் துணை நிற்பார். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார். கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன்
மீது வைத்திடுவார், கண்கள் அவன் மீது கருத்தாய் காத்திடுவார், கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். சங்கீதம் 18:26 பாருங்க. அவர் புனிதனுக்கு புனிதன். அவர் யாருக்கு யாரா? மிக அழகா எழுதப்பட்டிருக்கு. 26ஆம் வசனத்தை பாருங்க. அவர் புனிதனுக்கு நீர் புனிதராகவும், நீர் புனிதனுக்கு நீர் புனிதனாகவும், மாறுபாடுள்ளவனுக்கு நீர் மாறுபடுகிறவராகவும் தோன்றுவீர். ஆமா, மறந்துடாதீங்க. புனிதனுக்கு அவர் எப்பவும் எப்படிதான்? பரிசுத்தமா இருந்தா அவரும் பரிசுத்தமானவர். அதனால தான் இங்க சொன்னா, எப்பா என் குமாரனே, அரே ஞானம் பெற்றவனே, நீ முதல்ல உன் பிதா தகப்பனுடைய பிதாவின் தேவனை அறிந்து கொள்ளப்பா, அதன் பிறகு இன்னொன்னு செய். உத்தமமா என்ன செய்யணும்? அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து. இத முதல்ல தெரிஞ்சுக்கோ, அவர் இருதயத்தை ஆராய்கிறவர். அதனாலதான் மத்தேயு 5:8 வாசிக்கிறோம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். ஏன்னா இருதயத்தில் தான் பலவிதமான சிந்தனைகள் கிளம்புது. மார்க்கு 7:20 பார்க்கிறோம், பொல்லாத சிந்தனைகள். அங்கே ஒரு லிஸ்டே இருக்கு. மார்க்கு 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம், மனுஷனுக்குள்ளிருந்து புறப்படுகிறவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில் மனுஷருடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும். அங்கதான் பொல்லாத சிந்தனை உருவாகிற ஊற்று இருக்கு. அவன் சொன்னோன்னா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்க, ஆமாம்மா நம்மளும் தான் அப்படி இருந்தா என்ன, எல்லாரும் அனுபவிச்சு பார்த்தா தான் கொஞ்சம் என்னங்க, எல்லாரும் அனுபவிக்கிறதான வாலிய பிராயத்தில் இது பிறகு கிடைக்காது, ஒரு தரம் தானே. களவும் கற்றுமர பழமொழி இருக்குல்ல, அதுக்காக போய் திருடிட்டு வந்தால் பார்க்க முடியும்? நம்ம நாட்டை சொன்ன பழமொழிக்கு சில நேரம் அர்த்தமே இல்லை. களவும் கற்றுமரவான். களவுங்கிறது என்னது? 2 விதத்தில் சொல்லலாம். காதலில் களவு காண்பதும் உண்டு, இன்னொன்று களவுங்கிற திருடு. அதில் 2 லா இருக்குது. நமக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நம்ம படிக்கும்போது எல்லாத்தையும் களவு அப்படின்னு சொல்லி பறந்துருக்கோம். ஏன்னா 3 லா உண்டு. அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருப்பாங்க, காட்டில் வாழ்வது புலி, வீட்டில் கரைப்பது புலி. அதுக்கு என்ன வித்தியாசம்? அதே மாதிரி சிறப்புலகரம் எல்லாம் இருக்கு. நம்ம மொழியை மாதிரி ஒரு அருமையான மொழி கிடையாதுங்க இலக்கியத்தில். ஆனால் நமக்கு நம்முடைய மொழியின் பெருமையும் தெரிறதில்லை, நம்முடைய தேவனுடைய பெருமையும் தெரிறதில்லை. அதனால தான் இங்கே சொல்றார், நீ உத்தமமாக அவரை பின்பற்று, உற்சாக மனதோடு அவரை சேவின்னு சொன்னவர். அவர் எல்லா இருதயங்களையும் என்ன செய்கிறார்? ஆராய்கிறார். ஏன்னா இருதயத்துக்குள்ள இருந்தா பல காரியம் வருது. இங்கே பார்க்கிற பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரம்னா என்ன? போன செய்தின்னு உங்களுக்கு சொன்னேன். கல்யாணம் ஆயிருக்கும், ஆனால் இன்னொரு பெண்ணோடோ இன்னொரு ஆணோடோ தொடர்பு இருந்தால் அதற்கு பேர் என்ன? விபச்சாரம். விபச்சாரம். வேசித்தனம்னா என்னது? முறைப்படி இணைக்கப்படாம பாலியல் உறவு கொண்டால் அது வேசித்தனம். கொலை பாதகங்களும் களவுகள், பொருளாசை, துஷ்டத்தனங்கள். இதை செஞ்சா என்ன ஆயிரும்? கபடு, காம விகாரமும், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும். தூஷணம்னா என்னது? லேவியராகமம் 24:14 பாருங்க. தூஷணம்னா என்ன அங்கே எழுதப்பட்டிருக்கு? லேவியராகமம் 24:14 பாருங்க.
தூஷணம்னா என்ன? நமக்கு எல்லாத்துக்கும் பைபிள்ல தூஷித்தவனை பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போ. ஆ கேட்டவர்கள் எல்லாரும் தங்கள் கைகளை அவன் தலையின் மேல் வைப்பார்களாக. பின்பு சபையார் எல்லாரும் அவனை கல்லெறிய கடவர்கள். இப்படி நம்ம தூசிக்கிறவனை கல்லறிஞ்சு தண்டனை கொடுத்துருந்தா எத்தனை கொடுத்துருக்குது? பழைய ஏற்பாட்டு கால தண்டனையோட இப்போ கிருபை பெற்ற காலம். அதனால தான் தப்பு ரொம்ப பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ எதை எடுத்தாலும் என்ன செய்யுது? கிருபை கிருபை. எனக்கு அன்பானுள்ளே ஒன்றை நீங்கள் மறந்துடாதீங்க. பழைய ஏற்பாட்டை இல்லாமல் புதிய ஏற்பாடு கிடையாது. சில சொல்கிறான் பழைய ஏற்பாடுலாம் கிடையாதுங்க, புதிய ஏற்பாடு தான்மா. பழைய ஏற்பாட்டிலேருந்து வந்ததான். அங்கே இருந்த மோசே தான் இங்கேயும் இருக்கிறார். அங்கே இருந்த ஆபிரகாமை குறித்து இங்கேயும் குறிப்பு இருக்குது. அங்கே இருந்த சாராளை குறித்து இருக்குது. ஏன் அதே ஐயா ராகாபை குறித்து கூட மத்தேயு 1 அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானே, நீங்கள் அநேக நேரங்களில் யோசித்து பாருங்கள், இருதயத்திலிருந்து பலவிதமான சிந்தனைகள் வருது. அதனால தான் இங்கே சொன்னா, எப்பா நீ மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு உற்சாகமாக சேவிக்கிற மாதிரி காமிச்சிடாத, உத்தம இருதயத்தோடு இரு, உற்சாகமாக சேவி. ஏன்னா அவர் எல்லா இருதயங்களையும் கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். அதனால தான் தாவீது 139 சங்கீதத்தில் சொல்றான், கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், உட்காருதலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். எனக்கு அன்பானுள்ளே, ஏன்னா அவர் வழி நடத்துகிற தேவன். என்னை ஆராய்ந்திருக்கிறீர். உட்கார எந்திரிக்கிறது, நான் நடந்தா படுத்திருந்தா தூரத்தில் இருந்தால் என் நினைவுகளை அறிகிறீர். நான் வானத்துக்கு ஏறினாலும் அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிறீர். நான் செட்டைகளை அடித்து பூமியின் கடையாந்தரங்களை போனாலும் அங்கே இருக்கிறீர். இந்த அறிவு எனக்கு எட்டாது ஆச்சரியம். அதனால நாம நினைக்கலாம், நாம தப்பு பண்ணுறது பார்க்குறாரா? ஒரு தடவை தானே, ஒரு தடவை தப்பு பண்ணித்தாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் சாதிக்க வேண்டியதை சாதிக்க முடியாமல் போயிடுச்சு. தொலைக்காட்சியை பார்க்கிற என் அன்பு மக்களே, உங்கள் வீட்டு பிள்ளைகள் இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க, ஐயோ நான் நினச்ச இடத்துக்கு வர முடியலையே, ஐயோ நான் எவ்வளவு கனவு கண்டு என் பிள்ளை இப்படி ஆயிட்டாலே, என் பொண்ணு இப்படி ஆயிட்டாலே. இன்னைக்கு எத்தனை பேர் மனதில் வேதனையோடு இருக்கிறீர்களோ? காரணம் ஐயா, நாம் அறிந்து கொள்ளலை. நம்ம முழு மனதோட, உத்தம இருதயத்தோட, உற்சாகமான ஆவியோடு, தெய்வ பயத்தோடு வாழலை. அதுதான் பிரச்சனை. ஏன்னா யாருக்கு தெரியும், அப்பா அம்மாவை ஏமாத்துறேன்னு சொல்லி தன்னையே ஏமாற்றி கொள்ளுகிற பிள்ளைகள் ஏராளம். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் ஒரு வார்த்தை எனக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நான் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்களுக்காக எப்போதும் ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். பார்க்கிற நீங்கள் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு நாள் நிகழ்ச்சி வரணும்னா ரெக்கார்டிங்கை சேர்த்து 5000 வந்துடுது. நிகழ்ச்சி ஒலிபரப்பு மட்டும் 4 ரூபா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். அது மட்டும் இல்லை, எங்களுடைய ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாத மக்களுக்காக தான் வச்சுருக்கிறோம் இந்த ஆலயம். ஆனால் பார்வை உள்ளவங்களும் இப்போ வர்றாங்க சத்தியத்தை கேட்டு கேட்டு. இந்த பார்வையில்லாத மக்களை போய்த்தான் அங்கே கூட்டிகிட்டு வரோம். ஏன் தெரியுமா? அவங்க பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க வந்து சேர்றதுக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்ந்து முடியும். அதுக்காக தான் ஒரு வேன் அனுப்பி அவங்கள எல்லாரையும் குறிப்பிட்ட இடத்துக்கு வரச்சிட்டு அந்த வேனில் ஏற்றி கூட்டியா திருப்பி அதே இடத்துல கொண்டு இறக்கிடுவோம். அவங்களுக்கு போகிறதுக்கு சௌரியம். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் பல திசைக்கு 4 வேன் அனுப்புகிறாங்க. ஏன்னா கூட்டம் எங்கிட்ட வந்து பாருங்கங்கிறதுக்கு. நான் அப்படி சொல்லலை, எங்கிட்ட கூட்டத்துக்காக இல்லை, ஒன்றுமே அவங்களால முடியாது, அதனால கூட்ட சொல்கிறேன். ஒரு வாரத்துக்கு இதுக்கு மட்டும் 4000 ரூபா அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்துட்டு போகிறோம். ஒரு சபையில் 2 சபை, மதுரையில் இருக்குது, திருநெல்வேலியில் இருக்குது. நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கணுன்னா வரலாம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பார்களை சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ எனக்கு மருந்து வாங்க காசு இல்லை, ஐயோ என் பிள்ளைக்கு சோமலாமல் இருக்குது, இப்படியெல்லாம் உதவி கேட்டு வருவாங்க. அவங்களுக்கு இன்றைக்கி எந்த வேலையும் உருப்படியான வேலையும் இன்றைக்கி இல்லாமல் தான் இருக்கிறாங்க.
இவர்களுக்கும் உதவி செய்யணும். எனக்கு அன்பானுலே, பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க கை நீட்டி அடக்கம் பண்ணுறது கிடையாது. எப்போதும் ஒரு ஃபியூனரல் ஃபண்டு வச்சுருக்கணும். அதுக்காக இவங்க வாழக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இவர்களும் மாம்சீகத்தில் கெட்டு போகாமல் வாழ்வதற்கு வருஷத்துக்கு ஒரு திருமணம் செய்து கொண்டு வருகிறோம். நீங்களும் உங்கள் பிள்ளைகளைப் போல நினச்சி ஒரு திருமணத்திற்கு உதவுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு பாரம் கொடுத்தால் ஐயா நீங்களும் உதவலாம். எப்படி உதவ? இங்கே 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும், ஜிபே, ஃபோன்பே. இதன் வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா முன்ன மாதிரி இப்போ போய் அங்கங்கே அலைய வேண்டியதில்லை. எல்லார் கையிலையும் ஜிபே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. ஏன் 10 ரூபா காணிக்க போடுறவங்க கூட நான் இன்றைக்கி மனசார அவர்களுக்கு ஜெபிப்பேன். ஏன்னா அவங்களுடைய திராணிக்கு தக்க கொடுக்குறாங்க. ஆண்டவருக்கு அது மகிமை. 2 காசு கொடுத்த விதவை பார்த்து தான் இயேசு ஆசீர்வதித்தார். அவன் தான் விலையேறப்பட்டதை கொடுத்தான்னார். ஆகினால நான் அதை எப்போவுமே 10 ரூபா ஒரு காணிக்க போட்டுருந்தா கூட, ஆண்டவரே அவரை இன்னும் ஆசீர்வதிங்க, இதை விட நிறையா அவருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவரை உயர்த்துங்க. நீங்களும் கர்த்தர் ஏவினால் தாங்கலாம். அது மட்டும் இல்லை ஐயா, மாதாந்திர கூட்டங்கள் நாகர்கோயிலில் ஒய்எம்சிஎல் இருக்குது, திருநெல்வேலியில் 4வது வாரம் நடக்குது. நீங்கள் நேரடியாக வந்து வரலாம், வந்து கலந்து கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எதுனாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தொலைபேசி வழியாக கூப்பிட்டா, நான் ரெக்கார்டிங்லேயோ அல்லது ஆராதனையிலோ எந்த கூட்டத்திலையும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக நானே எடுப்பேன். மற்றவங்களை எடுத்து பதில் சொல்கிறதுக்கும் நான் வைக்க மாட்டேன். நானே எடுத்து உங்களோட பேசுவேன். நீங்கள் கேட்கலாம் 10 மணி நேரம் 5 மணியா? அதுக்கு முன்னாடி கூப்பிடலாம். ஒரு எமர்ஜென்சி கூப்பிடலாம். ஒரு டெலிவரிக்கு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறீங்க, கூப்பிட்டு போகலாம். ஒரு ஆஸ்பத்திரியில் ஐசி வார்டில் வச்சுருக்கேன், கூப்பிடலாம். ஏன்னா நான் 24 மணி நேரம் எடுப்பேன்னு சொல்லிட்டு எடுக்காமல் இருந்தால் அது உங்களுக்கு நான் ஏமாற்றலாய் மாறிவிடுவேன், எத்தனாய் மாறிவிடுவேன். அதனால் 10லேருந்து 5க்குள்ளே கூடுங்க. உங்களுக்கு இப்போவும் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகள் ஐயா செய்ய வேண்டியதை செய்து முடிக்காமல் போவதற்கு பல காரணங்களை சொல்லி வருகிறேன். தாவீதினுடைய குமாரனுக்கு சாலமோன் சொன்ன அறிவுரைகளை சொல்லி அதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியத்தை கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தீர். இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய ஏராளமான காரியங்கள் உண்டு. அதை எனக்கும் எங்களுக்கும் கற்றுக்கொடு. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் குறைவில்லாமல் நிறைவேற்ற ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் R. அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.